இதுவரை தொடாத சொற்கள் கொண்டு புனைய வேண்டும் ஒரு கவிதை. கரையை தொடாத கடல் நீரின் யாக வீரியமாய். பனிப்படர்ந்த கண்களுடன் தேடுகிறேன். எனக்காக எரியும் ஒரு விறகினை. பொருளாதாரத்த நோக்கி, பணத்த நோக்கி, ஆசைகள நோக்கி ஓடிட்டு இருக்கிற மனிதர்கள் என்னைக்குமே தான் யாருன்னு திரும்பி பார்க்கறது கிடையாது. ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைக்கல. இன்னும் நிராசையாவே இருக்கு அப்படின்றத தான் கடைசி வரிகள்ல முடிச்சிருக்காரு. ஒரு அகோர மரண ஓலம் அடிக்கடி வந்து மண்ணின் சுவைகளை புசித்துக் கொண்டிருக்கும் இதய அறைகளின் உள்ளே. அது என்ன மண்ணின் சுவை? அது உடல் கூட்டின் பறவைகளே. தொலைதூரத்தில் காய்ந்து கொண்டிருக்கும் அந்த பாறையின் மிச்ச ஈரத்தில் இளைப்பாறி விட்டு வாருங்கள். தரை தொடாத இறகு. இதுவரைக்கும் எங்கனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா தரை தொடாத ஒரு இறகு இருக்கு. அதை பற்றிக் கொண்டு மனம் பறக்குது அப்படின்னு இவர் எழுதியிருக்காருன்னா, எந்த விதமான சலனமும் இல்லாம ஒரு தூய்மையான காதலோடு நீ பார்க்கக்கூடிய அந்த பார்வையில என்னுடைய மனம் எப்படி இருக்குதுன்னா, வள்ளியின் தோலை போல பிரதிபலிக்குது அப்படின்னு எல்லோருக்கும் இதயத்தில் கேட்கும் துடிப்பு, ஏன் அவளுக்கு மட்டும் முதுகில் கேட்கிறது? அனைவருக்கும் வணக்கம். நமது தத்துவம் புதிது சேனல் மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற நூல் யாருடையது? புத்தக அறிமுகம் யாருடையதுனாக்க, முனைவர் பூமிநாதன் அவர்கள் எழுதிய ஆதித்தாயின் முதுகில் கேட்கும் துடிப்பு. முனைவர் பூமிநாதன் ஐயா அவர்கள பத்தி சொல்லணும்னாக்கா, இவர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பரமனந்தல் கிராமத்தில் பிறந்தவர். இவர் வந்து ஊரிஸ் கல்லூரியில வந்து இளங்கலை தமிழ் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சென்னை பச்சையப்பன் கல்லூரியில முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. கொங்கு இலக்கிய கலை அறிவியல் கல்லூரியிலும் படிச்சிருக்காரு. சங்க இலக்கியத்தின் மீதும், கவிதைகள் மீதும் தீராத காதல் கொண்டிருக்காரு. இவருடைய கவிதைகள் கணையாழி போன்ற இதழ்களிலும், பல மாத இதழ்கள், வார இதழ்கள்லயும் இவருடைய கவிதைகள் வந்திருக்கின்றது. இவர் வந்து ஏற்கனவே மகரந்தம் சுமக்கும் அட்டைகள், ஆதி நோக்கி சரியும் காற்று, வடிந்தோடும் கானல் ரூபம், இப்படி பல நூல்களை இயற்றியிருக்காரு. தற்போது திருப்பத்தூர் சேக்ரட் ஆர்ட் கல்லூரியில வந்து உதவி பேராசிரியரா பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. எக்கச்சக்கமான கேள்விய இந்த தலைப்பே ஏற்படுத்துற அளவுக்கு அழகா ஒரு தலைப்பை வந்து வச்சிருக்காங்க. யார் அந்த ஆதித்தாய்? எல்லோருக்கும் இதயத்தில் கேட்கும் துடிப்பு, ஏன் அவளுக்கு மட்டும் முதுகில் கேட்கிறது? காலம் காலமாக அவள் மீது ஏற்றப்படும் சுமையின் காரணமாக பாரம் தாங்காமல் எழும் இதயத்தின் கதறல்கள் முதுகின் வழி கேட்பதால் ஆதித்தாயின் முதுகில் கேட்கும் துடிப்பு அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு அவரு தலைப்பு வச்சாரா? இப்படி 1000 கேள்வி புத்தகத்துல இருந்து எனது மனதை பறித்த எனது மனதை ஆழமாக ஊடுருவிய என்னுடைய சில கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் கவிதை. எனக்காக நான் தான் எரிகிறேன். எனக்காக நான் தான் எரிகிறேன். உனக்காகவும் நான் தான் எரிகிறேன். சில நேரங்களில் பிறருக்காகவும் எரிகிறேன். எரிந்ததை எரித்து எரித்து சலிப்பாகிறது. எரிந்ததை எரித்து எரித்து சலிப்பாகிறது. பனி படர்ந்த கண்களுடன் தேடுகிறேன். பனி படர்ந்த கண்களுடன் தேடுகிறேன். எனக்காக எரியும் விறகினை. எவ்வளோ அழகா வாழ்வை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்க. நமக்கு